ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னைக்குனா உங்கள் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அடாப்டரை திருப்பி போட்டதுனால உங்கள் கேஜெட்டே பர்ஸ்ட் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணாங்கன்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம இதயத்தில் ரத்தம் ஒரு திசையில் தான் உள்ளே வரணும், மறு திசையில் வெளில போகணும். அதாவது ரத்தம் ஒரே திசையில் தான் உள்ளே வரணும், ஒரே திசையில் தான் வெளில போகணும். இந்த வேலையை கரெக்டாக செய்கிறது இதய குழாயின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பாடிக்கு எப்படி இந்த ரத்தத்தை ஒரே திசையில் அனுப்புறதுக்கு இந்த இதய குழாய் பயன்படுதோ, அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் எலக்ட்ரிசிட்டியை ஒரே திசையில் அனுப்புறதுக்கு இந்த டயோட் பயன்படுது. நான் முன்னாடி சொன்ன ப்ராப்ளத்தையும் இந்த டயோட வச்சு தான் சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றத நம்ம லைவாகவே டெஸ்ட் பண்ணிடலாம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும்தான் சாப்பாடு, விளையாட்டு, தூக்கம், ரிப்பீட்டு இப்படி போச்சா? நானும் மைண்டை தட்டி தட்டி பார்க்குறேன். சரி சாப்பிட்டாலுமாச்சு நம்ம மைண்ட் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமில் இந்த டார்க் சாக்லேட்டை கலந்து சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் போனால் மட்டன் கிரேவி அதையும் ஒரு புடி பிடிச்சிட்டு திருப்பியும் விளையாட்டு தான் பாப்பா கூட. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்க்கியூட்டுக்கு போவோம். இந்த சின்ன சர்க்கியூட்டில் ஒரு பெரிய கதையே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிஸ்டர் ஒரு பெரிய பாதுகாப்பு காவலன் போல் வர ஹை வோல்டேஜ் 9.3 வோல்டேஜை தடுத்து நிப்பாட்டி கம்மி பண்ணி காம்பனன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி தரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த டயோடு ஒரு பெரிய கேட்டு மாதிரி இருக்கும். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரண்ட்டை ஆனோடு டு கேத்தோடு வழியாக மட்டும் தான் ஃபார்வர்ட் பையாஸ் ஆகும். கேத்தோடு டு ஆனோடா நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கரண்ட்டை தடுத்து நிப்பாட்டிடும். ஸோ எப்போ ஆனோடு டு கேத்தோடு இந்த சர்க்கியூட்டில் கொடுக்குறோமோ அப்போது ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டை எல்இடிக்கு ஃபார்வர்ட் பண்ணும். எல்இடி தனக்கு வர கரண்ட்டை க்ளோ பண்ணி பெரிய ஹீரோ மாதிரி தனக்கு காமிச்சிக்கும். இது பார்க்க சின்ன கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டிவைஸ் வரைக்கும் இந்த ஃப்ளைபேக் டிவைஸ்ன்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எப்போ கரண்ட் ஆனோடு டு கேத்தோடு வருதோ அப்போ மட்டும்தான் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். மீனிங் அப்போ மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். எப்போ கேத்தோடு டு ஆனோடு இருக்குதோ அப்போது கரண்ட்டை தடுத்து நிப்பாட்டிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டயோடு. ஸோ இந்த எண்டு பார்த்திங்கன்னா ஆனோடுன்னு சொல்லுவாங்க, இந்த எண்டு பார்த்திங்கன்னா கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சில்வர் இருக்குல்ல, இதுதான் கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆனோடு பாசிட்டிவ் டெர்மினல் சொல்லுவாங்க, இந்த கேத்தோடு மைனஸ் டெர்மினல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆனோடில் எப்போது 0.75 வோல்டேஜ் கிடைக்குதோ அப்போது இந்த டயோடு ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். மீனிங் கரண்ட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு போகும். சரிங்களா? இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி, அதாவது கரண்ட்டை இந்த டைரெக்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட்டு இங்கே இதுக்கு போகவே போகாது, இங்கேயே ஸ்டாப் ஆகிடும், பிளாக் ஆகிடும். சரிங்களா? அதனால தான் டயோட ஒரு கேட்டு மாதிரி ஒன் வே கேட்டு மாதிரி இந்த டைரெக்ஷனில் மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோவே ஆகாது. சரிங்களா? இது ஆனோடு, இது கேத்தோடு. சரிங்களா? உதாரணம் சொல்லணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட எலக்ட்ரானிக் கேஜெட்டோட அடாப்டரை நீங்கள் திருப்பி போட்டு பவர் சப்ளையில் போட்டிங்கன்னா, அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா கேத்தோடு டு ஆனோடு நீங்கள் பவர் சப்ளை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதாவது கேத்தோடு மூலிமா நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா அங்கே கரண்ட்டே நடக்காது. எப்போது நீங்கள் திருப்பி அடாப்டரை திருப்பி போட்டு பவர் சப்ளையில் போடுறீங்களோ அப்போ தான் ஆனோடு டு கேத்தோடு கரண்ட் சப்ளை நடக்கும். அப்போ தான் ஃபார்வர்ட் பயாஸாக ஆகும். இதுக்கு பேர் தான் ஃப்ளைபேக் டயோட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட சர்க்கியூட்டை எப்போ ஆனோடு டு கேத்தோடு நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் பவர் சப்ளை நடக்கும். மாறா நீங்கள் கேத்தோடு டு ஆனோடு பவர் சப்ளை கொடுக்கும்போது அங்கே பவர் சப்ளை நடக்காது. சரிங்களா? இப்படி தான் ஃப்ளைபேக் டயோட்ஸ் நம்ம சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒரு வழியாக இன்றைக்கான வீடியோவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். மணி 11:10 ஆகுது. வெளியில் ஜோன் மழை பெய்யுது. சண்டே நல்லா டைம் வேஸ்ட்டு பண்ணாலும் எப்படியோ உருப்படியான ஒரு வேலை பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.